guys, இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி வெங்கடேஷ் பட் சாரோடைய ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் குருமா. அதுக்கு நான் பச்சை பயிரை ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஓரம் வச்சுட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 3 கிராம்பு 2 பட்டை 1 ஏலக்காய் சேர்த்து இது நல்லா செவந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து வதக்கி கொடுப்போம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு முழு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடு சேர்த்து வதக்கி கொடுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சுட்டு கலந்து கொடுப்போம். இதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் 2 தக்காளி சேர்த்து வதக்கி கொடுக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரவுட்டட் மூங் தாலில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் படித்த வகையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் விட்டமின் ஏ, பி, சி, ஈன்னு இத்தனை விட்டமின்ஸும் இதில் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு ரெசிபியும் செய்யும்போதும் அதில் என்ன போடுறோம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தவறு கிடையாது. சேம் டைம் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நாளைக்கு அவங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தருவாங்க. அதுக்காக தான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நமக்கு இதில் விட்டமின்ஸ் இருக்குது அப்படி நம்ம பார்த்தோம். மினரல்ஸும் இருக்குது, அயன் இருக்குது, ஸோ பொட்டாசியம் இருக்குது. இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 3 விசில் போட்டு மூங் தாலை வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போது இதுக்கு தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உடைச்ச கடலையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் சீரகம். இப்போ நான் செய்கிற அளவு ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் செஞ்சுருக்கேன். ஸோ இதோட தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் நல்லா கொதித்து வந்திருக்கோம். இப்போ நம்ம அந்த 3 விசில் போட்டு வேக வச்ச ஸ்ப்ரவுட்ஸை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுப்போம். இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து அதையும் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். கொதிக்க ஆரம்பித்ததும் நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த சப்பாத்தியில் பாருங்கள், இப்போ இது லேயர் சப்பாத்தி. இது எங்கள் மம்மியோட ரெசிபி. நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.